ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னமாகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இட்லிக்கு சூப்பரான சுவையில் தக்காளியெல்லாம் எதுவும் இல்லாமல் வெங்காய சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி இட்லிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. இப்போ இது நல்லா வறுபட்டதும் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 4-5 பூண்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறங்காட்டி நான் வந்து 7-8 சேர்க்குறேன். இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன். நம்மளுக்கு சட்னிக்கு வந்து கலரும் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சட்னிக்கு நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வணக்கின அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை. இப்போ நம்ம சட்னியை வந்து இது கூட சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம அப்படியே தாளிக்கிறத விட இந்த மாதிரி அடுப்பில் வச்சு தாளிக்கும்போது இது ஒரு சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.